இந்த நிலையிலேயா நான் உன்னை பார்க்கணும். எழுந்திருக்க பாப்பா. குண்டடிப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக நான் எழுந்து உட்கார கூட சக்தியற்றவனா இருக்கேன். ரெண்டு பேரும் என்னை விட்டு விலகி போறீங்க. வாங்கப்பா, என் அருகிலே வாங்க. என்னை விட்டு தூரமா விலகி போறேன். இதோ மாமை உயிர் போக நிலையில் இருக்கிறாரு. மாமனை போய் எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. மாமனை காப்பாற்றுவது நம்ம கடமையாகும். ஆனா மாமனை எக்காரணத்தை கொண்டும் தொட வேண்டாம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. மாமா தொடவோ தூக்க கூடாது என்று எங்களுடைய அண்ணன் கட்டளை. வினையறிந்த நாள் முதலாக பாண்டவருக்கு எத்தனை சகாயம் எல்லாம் செஞ்சிருப்பேன். சரிமா
கடலூர் பட்டணம் போய் ஆரவள்ளி மாதிரிட அடிமையாயி குறுக்குத்து சிறைசாலையில ஒண்ணு அடைச்சி வச்சாங்களே. அப்போ ஒரு யானையா வடிவெடுத்து வந்து உருக்குத்தும்பி சிறைசாலையினுடைய ஊடுக்கல்ல தூக்கி அந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்து விட்டனப்பா. அதுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடை இதுதானா? எத்தனையோ முறை பாண்டவர்களை காத்து வந்தீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் கட்டளை எப்படி எல்லாம் மாமா மீறுவது? பாண்டவர்கள் சூது பகடையில நாட்டை எல்லாம் எழுந்து 1வது சூரியவனத்துல இருந்தீங்க. அப்ப துரியோதனுடைய வார்த்தையை கேட்டு தூர்வாசர் உங்களை சோதிக்கிறதுக்காக வந்தாரு. எப்படி வந்தாரு? பாண்டவர்கள் 3 கல் கூட்டி சாதம் செஞ்சதை பார்த்தா மீண்டும் 13 ஓட்டலான்னு சபையில் உள்ள பெரியவங்களுடைய நிபந்தனை. அதனால பசியா இருக்குது, ஒரு வேளை சாதம் கொடுங்க, சாப்பிடணும் அப்படின்னு தூர்வாசர் வந்தாரு. ஆனா பாண்டவர்கள் எப்படி இருந்தீங்க? சூரிய பகவான் கொடுத்த அச்சய பாத்திரத்தினால நீங்களும் உங்க பின்னாடி வந்தவர்களும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அப்ப திரௌபதி என்ன பண்ணா, எல்லா சாதம் சாப்பிட்ட பிறகு அச்சய பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு கமுத்து விட்டா. அப்படி சுத்தம் செஞ்சுட்டா மறுநாள் தான் அந்த அச்சய பாத்திரத்துல சாதம் கிடைக்கும். அப்போ தூர்வாசர் வந்து பசியா இருக்குதுமா சாதம் போடுன்னு வந்தாரு. தூர்வாசர் மடவழியில அந்த பக்கம் வந்து நின்று அழுதா, அண்ணா அச்சய பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு கமுத்துட்டேன். தூர்வாசரு பசியா இருக்குதுன்னு வந்துட்டாரு. அவருக்கு சாதம் பரிமாறலனா அவருக்கு கொடுக்கிற சாபத்துல இருந்து நாங்க மீள முடியாது, என்ன செய்யறதுன்னு அழுதா திரௌபதி. அம்மா இதுக்கு ஒரு வழி இருக்குது. நெடுநாளா அவன் செஞ்ச திரேகம் எல்லாம் சுத்தமா இருக்குது சாமி, நீராடி சுத்தமா வாங்க, அதுக்குள்ள சாதம் ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி அனுப்பு, அதன் பிறகு நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அப்படியே திரௌபதியும் தூர்வாசரை ஆத்தங்கரைக்கு அனுப்பிட்டா. அப்போ திரௌபதி கூப்பிட்டாம்மா, நீங்க சாப்பிட்ட இலையில எல்லாம் அண்ணா எச்சி இலையில அண்ணன் இருக்கும்ல, அதையெல்லாம் மிச்ச மீதி அதை எடுத்துக்கிட்டு வாமா அப்படின்னு திரௌபதி கொண்டாந்தா. கொண்டுட்டு வந்து அந்த எச்சி இலையில இருந்த அன்னத்தை எல்லாம் நான் இங்க சாப்பிட அங்க கங்கையில நீராடிட்டு இருந்த தூர்வாசருக்கு வயிறு நெறிஞ்சு போச்சு. நாம பர்ணகசாலையில மீண்டும் பாண்டவரை தேடி போனா திரௌபதி சாதம் சமைச்சு வச்சிருப்பான். நாம சாப்பிடலாம், அந்தம்மா நம்மள சமைச்சிருவாளே, என்ன செய்யறது அப்படின்னு தூர்வாசர் வந்த வழியை விட்டு வராத வழியா போயிட்டாரு. பாண்டவரை தூர்வாசருடைய சாபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நீங்க சாப்பிட்ட எச்சி இலையில இருந்த அன்னத்தை கூட நான் சாப்பிட்டு உங்களை காப்பாத்துறேன்னப்பா. இதுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடிய நன்றி கடை இதுதானா? இந்த வார்த்தையால என் நிதித்து பேசுறீங்க. ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி உபகாரம் செய்தீங்க. இந்த பரந்தாம இல்லை என்ன, இந்த பாண்டவர்கள் வேறற்று போயிருப்போமா? எழுந்திருக்க சக்தியற்றவனாதான் அந்த அறையில கிடக்கிறேன். தர்மராஜாவுடைய வார்த்தையை தள்ளி நடக்காத தம்பிமார்கள் நீங்க, எனக்காக ஏன் அவர் வார்த்தையை தட்டணும்? பகவானுடைய திருமேனியில உங்க கரம் படக்கூடாது, பகவானை தொடக்கூடாதுன்னு தானே உங்க அண்ணன் சொன்னாரு. என்ன தொட்டு தூக்காவிட்டாலும் பரவாயில்ல, உன் கையில வில்லு இருக்குது, சேமன் கையில கதை இருக்கு, உங்க இருவருடைய ஆயுதத்தை கொடுங்க, அதனுடைய உதவியோடையாவது நான் எழுந்து தரையில உட்கார்ந்து உங்களோட பேசுவேன், அதையாவது கொடுங்கப்பா. இது என்ன ஆச்சரியம்? இந்த காட்டிய பத்தவோட கையில் எடுக்க முடியாது, நம்ம சக்தி இழந்தவனா இட்டமே. அர்ஜுனா, என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்ல, அதோ யாதவ குல பெண்கள் உங்களுக்கு எல்லாம் அத்தை மாமி முறையாகணும். அசுராதிகள் அவர்களை
களவாடிக்கிட்டு போறாங்க. பெண்ணா பிறந்தவர்களுக்கு உயிரை விட பெரிது மானம்தான். அவங்களையாவது போய காப்பாற்றுங்கடா. புறப்படுங்கப்பா. இந்த காட்டியை பத்தியே என் கரத்தில் எடுக்க முடியல. நான் எப்படி மாமா இந்த பெண்களை காப்பாற்றுவது? கதையும் தூக்க முடியவில்லையே மாமா. சரி அர்ஜுனா, பீமா மாமா, நான் குற்றுயிரும் உழைவீருமா உயிர் போகும் நிலையில இருக்கேன். நீங்க என்ன செய்றீங்க மாமா? மீண்டும் அஸ்தாபுரம் போய் நான் இருக்கும் நிலைமையை தர்மராஜாவிடம் சொல்லுங்க. அர்ஜுனா, உங்களை விட்டா உறவுன்னு சொல்லிக்க எனக்கு வேறு யாருமே இல்லை. இந்த ஜடலத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிந்த பிறகு இந்த ஜடலத்தை காக்க கழுகு கொத்தி அசிங்கப்படுத்த கூடாது. அதற்காக சித்த பிறகு தர்மராஜாவிடம் சொல்லி என்னை எடுத்து தகனம் செஞ்சிருங்க. பகவா இந்த உதவியாவது தங்களை செய்ய சொல்லி கேட்டாருன்னு தர்மராஜாவிடம் சொல்லுங்கப்பா. போய் வாங்க. ஏன் இந்த தலமால சுமந்து வர்றான்? மாமனன் வந்து தூக்க கூடாதுன்னு 1000 முறை சொன்னீங்க. அர்ஜுனா, உன்னுடைய காட்டி பத்தியும் சீமன் கையில இருக்கிற கதையும் கொடுங்க. அதை பிடித்து எழுந்திருக்கிறேன்னு சொன்னாரு. மாமா அதை பிடித்து எத்திரிக்கும் பொழுது நாங்க வீர வீர புஞ்சமா பராக்கிரமெல்லாம் இழந்து நாங்க சத்தியற்றவனா ஆகிவிட்டோம். அத்தனை முறை சொல்லியும் மாமனிடத்துல உங்களுடைய ஆயுதத்தை கொடுத்தாயா? மாமன் என்ன நிலையில இருக்கிறார்? அவன் உயிர் போகும் நிலையில இருக்கிறார். அப்படி என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. புறப்படுங்க போகலாம், புறப்படுங்க போகலாம்.
உள்ளங்கை நெல்லிக்கனி போல எங்களை முழுமையாம காத்தீரே அண்ணா. இனிமே இந்த உலகத்துல இந்த தங்கையை யாரண்ணா ஆதரிக்க போறாங்க? அண்ணான்னு சொல்லி மனசால நினைச்சா அச்சமயமே எங்களை ஆதரிப்பீங்களே. இனிமே எங்களுக்கு ஆதரவு இல்லாத நாங்க அனாதையா ஆயிட்டோமே. ஒரு பொண்ணுக்கு மானத்தை விட உயிரை விட மானம்தான் பெரியது. அந்த திரௌபதியுடைய மானத்தை துயில் கொடுத்த காரணமாயா உந்தனை இழந்து இந்த உலகத்துல இனிமே எப்படி நான் வாழ போறேன் அண்ணா? இரும்பால இந்த தூண்களுக்கு இப்ப இடற வர காலம் ஆச்சா? கல்லால தூண்களுக்கு இப்ப கலக்கங்கள் வர காலம் ஆச்சா அண்ணா? இந்த நிலைமையில உங்களை நான் பார்க்கணுமா மாயவா? எங்களை ஐவப்பஞ்ச பாண்டவர்களையும் ஆதரித்து வந்தவர். நீங்க இந்த நிலைமையில இருக்கிற போது நாங்க இனிமேல் யாரை நம்பி வாழ்வது? நாங்க எப்படி மாமா பிழைப்பது? திருமணந்தரா ஏன் கவலைப்படுற? 4 தூணு மாதிரி 4 தம்பிமார்கள் இருக்காங்க. இவர்களுடைய உதவியால நீ வாழலாம்பா. நீ ஏன் கலங்குற? கலங்காத. தெய்வமே பாபா இந்த மாட்டவாரே வெற்றி வெற்றி
எப்படிதான் வாழ வேண்டும் என்று உரைப்பேரே பாப்பா. அந்த ஆறுதலை இப்ப யாரையா சொல்லுவாங்க? பாரதே போரிலே 10 பலமாக நின்று வெற்றி பெற்ற நாட்டை எங்க அண்ணனுக்கு ஏதாவது பட்டம் சுட்டி வைத்தேன். இனி சாவரத்துக்கு அதாவது 36 ஆண்டு காலமாக இந்த பாடுபட பார்க்க வண்டியே. நான்கு பேரும் உனக்கு தம்பிமார்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றியே. 4 பேரத்துல 2 பேத்தினுடைய சக்தியெல்லாம் இல்லாம சக்தியெல்லாம் இழந்து நிற்கிறார்களே சாமி. ஏன் என் தம்பிமார்கள் எல்லாம் சக்தி இழந்தார்கள்? என்ன காரணம் பாப்பா? பீமார்ஜுன இருவருடைய சக்தியை இழக்க காரணமும் நான் தான். ஏன் எதனால அப்படி செய்தீர்கள்? ஏன் தெரியுமா? பாப்பா பீமனும் அர்ஜுனும் முன்கோபக்காரன். சரி. திடீர்னு மற்றவங்க கிட்ட யுத்தத்துக்கு போவாங்க, அகப்பட்டு ஆபத்துல மாட்டிக்குவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தேன். நானே மடிச்ச பிறகு அவங்களை காப்பாற்ற யாரு இருக்காங்க? அதனால சக்தி இழந்தவங்க இனிமே மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்களா? போக முடியாது. அவங்களுடைய நன்மைக்காக தான் அவங்களுடைய சக்தி எல்லாம் இழக்கும்படியா செஞ்சேன். தர்மநந்தனா, கவலைப்படாதீர்கள். எனக்கு அந்த காலம் நெருங்கி விட்டது. என் உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிய போகுது. தர்மலிங்கம், இன்னும் கொஞ்ச காலம் இந்த யுகத்துல நீ தர்மராட்சி நடத்தி வாழ்ந்துகிட்டு இரு. அதன் பிறகு கலியுகம் பிறக்கும். அப்படி கலியுகம் பிறந்ததுன்னு தெரிஞ்சா நீ என்ன செய்யற? என்னமாமா செய்ய வேண்டும்? உன் பேர பிள்ளையாகிய பரிசத்துக்கு இந்த அஷ்டாபுரத்தை முடிசூட்டி வச்சுட்டு சரி பாண்டவர் 5 பேரும், என் தங்கை திரௌபதியோட 6 பேரும், நீங்களும் என்னுடைய பதியை வந்து சேருங்க. மாமா, கலியுகம் பிறந்த பிறகு உன்னுடைய பதி வந்து சேர வேண்டுமா? கலியுகம் பிறப்பதை நான் எப்படி சாமி தெரிந்து கொள்ள முடியும்? தர்மநந்தனா, நீ முக்காலமும் தெரிந்தவர். நீ உனக்கு மற்றவங்க சொல்ல தேவையில்லை. அப்படி கலியுகம் பிறந்துன்னு தெரிஞ்சா பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் என்ன செய்றீங்க? உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கங்கையில தேசி அழிச்சிடணும். ஆமா, அந்த கலியுகத்துல தர்மம் என்பதே இருக்காது. அதர்மம் தான் இருக்கும். அப்ப அந்த பாவிகள் நிறைந்த அந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட புனிதமான ஆயுதம் மற்றவர் கைக்கு ஆகப்பட்டா அதனால உலகமே அழிஞ்சிடும். அதனால இதையெல்லாம் அழிச்சிட்டு ஆண்டவர்கள் 5 பேரும் என் தங்கை திரௌபதியோடு 6 பேரும் என்னுடைய பதியை வந்து சேருங்கப்பா.
இவர்களா கேளும் சபையவர்களே, ஐவப்பஞ்ச பாண்டவர்களையும் உள்ளங்கை நெல்லிக்கடி போல உருகுலையாம காத்த மாயன் அதிகால முடிந்து மாட்டு படிந்து இருக்கிறார். பகவானுடைய மடியில உங்க கைக்குண்டான காணிக்கை 10, 20, 50 மடியில செலுத்தி குடும்பத்துல இந்த எந்தெந்த குறை இருந்தாலும் இந்த குறையெல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த பகவானுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா நிச்சயம் உங்களுடைய குறை நீங்கும். பகவானுக்கு அழிவு கிடையாது. 3வது யுகத்தை முடிக்கிறாரு. துபாபர யுகத்தை கிருஷ்ண அவதாரத்தை முடிக்கிறாரு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான பகவானுடைய பாதத்தை பார்க்க முடியாத எத்தனையோ முனிவர்களும் சித்தர்களும் பல ஆண்டு காலம் தவறு இருக்கிறாங்க. அந்த இந்த நேரத்துல தன்னுடைய மாம மச்சனாகிய பாண்டவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள்லாம் செய்யறாங்க. அதனால அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அனைவர்களும் வந்து பகவானுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு போங்க, மிகவும் நல்லது.
என்னோட குழந்தையோட உடன்பிறப்பே இப்ப கண்டு கலங்கிறனே நான் கலங்கி நின்று வாடுறனே நெத்தி பருவத்தையும் நெத்தி பருவத்தையும் என்னோட பிறந்த உடன் பிறப்பே இந்த நிலத்திலே எழுதி வச்சே ஐயோ நிலவிளக்கு நேரமெல்லாம் நிலவிளக்கு இந்த நேரமெல்லாம் இப்ப நின்னு கலங்கிறனே நான் கலங்கி நின்னு வாடுறனே சந்தன கட்ட குங்கும கட்ட வெட்டி மாமன தகனம் செய்யணும். செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அதனால மாமன தகனம் செய்வோம். தம்பி அம்மா மாமன சந்தன கட்ட குங்கும வேட்டை வெட்டி தகனம் செய்துட்டோம். மாமனுடைய சடலமெல்லாம் எரிஞ்சு விட்டுதான் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. மாமனுடைய உடல் எல்லாம் எரிந்து விட்டது. ஆனா அவருடைய இடுப்பு பகுதி அவருடைய ஆணுறுப்பு மட்டும் எரியவில்லை அண்ணா. உடல் பகுதி அனைத்துமே எரிந்து விட்டது. அவருடைய ஆணுறுப்பு மட்டும் எரியவில்லையா? தம்பி மாமன் பரந்தாமன் ஸ்ரீபோகம் அதிகமாக கொண்டவர். எப்படி? ஸ்ரீபோகம் அதிகமாக கொண்டவர். 8 பட்டாஸ்திரி 8000 கோபீஸ்திரிகள். அதனால அப்படி ஸ்ரீபோகத்துல அதிகமா அவர் ஈடுபட்டதினால அவருடைய ஆணுறுப்பு எரியாது. எத்தனை நாள் எரித்தாலும் எரியாது என்று போற வர்ற முனிவர்கள் பேசிக் கொண்டு போறாங்க. அதனால நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த பகவானுடைய ஆணுறுப்பை எடுத்து அந்த எம்பெருமானுடைய கோவில் முன்பதாக திருக்கோடி கம்பம் நிறுத்தி அந்த பகவானுடைய ஆணுறுப்பை அந்த திருக்கோடியாக அமைத்து வரும் பக்தர்கள் அனைவர்களும்
அந்த திருக்கோடி கம்பத்தை தொட்டு கும்பிட்டு வணங்குமாறு நம்ம மாமனுக்கு அந்த ஆணுறுப்ப திருக்கோடியாக செய்து விடுவோம். அகட்டும் அண்ணா. அதனால மாமனுடைய ஆணுறுப்ப திருக்கோடியா செய்து விடுவோம்.